உலகம் முழுசும் கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த நிலையில கிறிஸ்துமஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது வருஷந்தோறும் டிசம்பர் 25ஆம் தேதி எல்லா ஊர்லயும் எல்லா நாடுகள்லயும் ரொம்ப கிராண்டா கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா கிறிஸ்துமஸ் இருக்கு. டிசம்பர் 25 தான் பெரும்பாலான கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு கிறிஸ்துமஸ் டேவா கொண்டாடுறாங்க. ஆனா ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து ஜனவரி 7ஆம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த நாள்ல தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸ்ங்கிறது காலகாலமா மரபு வழியா கொண்டாடிட்டு வரக்கூடிய ஒரு விழா. அது வந்து கிறிஸ்து பிறந்ததுனாலதான் அது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கொண்டாடுறது கிடையாது. அது ஒரு மரபு வழியா வரக்கூடிய ஒரு விழான்னு சொல்லி ஒரு சில மக்கள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி கிபி 3ஆம் நூற்றாண்டுல செக்டஸ் ஜூலியஸ் ஆப்பிரிக்கானஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரால ஒரு மத போதகரால அது சொல்லப்படுது. இயேசு கருவுல உருவானதா கருதப்படுற ஒரு நாள் தான் மார்ச் 25. சோ அந்த மார்ச் 25ல இருந்து டிசம்பர் 10 மாசம் அப்படிங்கும் போது டிசம்பர் 25 வருது. சோ அதனால இந்த டிசம்பர் 25ல கிறிஸ்து வந்து பிறந்திருக்கலாம். சோ இந்த டிசம்பர் 25ல இருந்து ஜனவரி 6 இல்ல 7 அந்த தேதிகளுக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேரால கருதப்படுது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்துல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து மார்ச் 25ஆம் தேதி தான் வந்து சிலுவையில அறைஞ்சாங்க. சோ அந்த நாள் தான் அவருடைய பிறப்பு நாளாவும் இருக்கும் இறந்த நாளாவும் இருக்கும் சொல்லி நிறைய பேரால அந்த நாள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கிபி 245 வருஷத்துல ஒரிஜன் அப்படிங்கிற ஒரு மத போதகர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா கிறிஸ்து அவதரிச்ச நாள் வந்து அதாவது கருவுற்ற நாள் வந்து மார்ச் 25. அந்த நாளை வந்து நீங்க இறப்பு தினமா கொண்டாடுறதுங்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தார். ஆனா நிறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நீங்க சொல்றது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி அவரை சொல்ற விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவர் ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது மற்ற கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கிறிஸ்டியன் பீப்புள்லாம் வந்து நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பீலோகலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்குறிப்பு இருந்தது. அதாவது டேட் பாக்குற மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்புல வந்து என்ன போட்டிருக்குன்னா டிசம்பர் 25 தான் கிறிஸ்து பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஹிஸ்டரி வந்து எழுதி வச்சிருக்காங்களா. அந்த டைம்ல தான் கிறிஸ்துமஸ் விழா அப்படிங்கிறது காலகாலமா கொண்டாடிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாட்குறிப்புல அந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்காங்க. ரோம்ல மட்டும் இல்ல நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்லயும் வந்து கிறிஸ்துமஸ் பல காலங்களா கொண்டாடிட்டு வராங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த நாளா வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு வராங்க. நிறைய இடத்துல ஜனவரி 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தான் கிறிஸ்து பிறந்த நாள்னு சொல்லி அந்த நாள கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனா ரொம்ப பெரிய ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனா கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாள் கொண்டாடக்கூடிய இந்த விழாவை கேத்தலிக் சர்ச் ஏப்பனி அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல தான் இந்த ஒரு பெரிய விருந்தே வச்சு அந்த கிறிஸ்துமஸ் வந்து ஜனவரி 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வந்து எப்போ ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 400ஆம் நூற்றாண்டுல வந்து கிறிசோஸ்டோம் அப்படின்னு ஒருத்தர் கேத்தலிக் பிஷப்பா பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கோலாகலமா கொண்டாடப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹிபர்ட் கிப்பன் ஒருத்தர் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கிறது டிசம்பர் 24ஆம் தேதி நைட்டு நிறைய சர்ச்ல எல்லாம் வீடுகள்ல எல்லாம் வந்து கிறிஸ்துமஸ் துதி ஆராதனை கீதங்கள் எல்லாம் பாட ஆரம்பிச்சு ஒரு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க 24ஆம் தேதி நைட்டு. இதை தொடர்ந்து டிசம்பர் ஸ்டார்டிங்லயே வந்து நிறைய பேர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுல சர்ச்சஸ்ல எல்லா பக்கமே வந்து கிறிஸ்துவோட பிறப்பு இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிறது அடையாளமா கிறிஸ்துவோட அந்த நாணல் அந்த இதெல்லாம் வச்சு பக்கத்துல மரியாள் ஜோசப் அவங்களாம் இருக்க மாதிரி ஒரு சின்ன சிலைகள்லாம் வச்சு ஒரு மாட்டு தொழுவத்துல இருக்க மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி ஒரு குடில் கட்டி அதுல மேல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி லைட் எல்லாம் தொங்க விட்டு அந்த ஞானிகள்லாம் வந்து கிறிஸ்துவை சுத்தி பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வீட்டிலேயே எல்லாம் அலங்கரிக்க ஆரம்பிச்சு இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து நிறைய பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சர்ச்சஸ்ல இருந்து வீடுகளுக்கெல்லாம் கேரல் ரவுண்ட் போவாங்க. அந்த டைம்ல நிறைய கொண்டாட்டமும் தெருக்கள் எல்லாம் வந்து வீதிகள் எல்லாம் வந்து பாட்டு பாடிட்டு கிறிஸ்து பிறந்தார்னு பாடல்லாம் பாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுக்கெல்லாம் போவாங்க வருவாங்க. அந்த டைம்ல நிறைய பேர் புது ட்ரெஸ் போடுவாங்க. வீடுகள்ல விதவிதமா செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய பக்கம் பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஒரு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷனா கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டு நிறைய இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு எல்லாமே வந்து தங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் சொல்லுவாங்க. மொத்தத்துல கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லாம அது உலக மக்கள் எல்லாத்துக்கும் சென்று ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷமான ஒரு பண்டிகையாவே இருக்கு. இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறது மதங்கள் எல்லாம் கடந்து ஒரு ஒற்றுமையின் சின்னமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ
வீடியோ மூலமா நீங்க கிறிஸ்மஸ் பத்தி கொஞ்சம் விஷயங்களாவது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் உங்க வீட்டுல சந்தோஷமா கிறிஸ்மஸை கொண்டாடுங்க, சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோ மூலமா வேற ஒரு விதத்துல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போறது மதன் ஆப்ரஹாம்.